தமிழை போல வளர்ந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்களுக்கு உயிரிட்டு வந்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு சிரிப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுலேயும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சிரிப்பு இருக்குது. பையன் வந்து மைனா வளர்த்தான், ரொம்ப பிரியமா. காலையில் அது கூட தான் சாப்பிடுவான், மத்தியானம் அது கூட தான் சாப்பிடுவான், நைட்டு அது கூட தான் படுப்பான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மைனாவை பூனை தின்னுட்டு போயிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பையன் வந்தால் நிலையா நிற்பானே, இவன்ட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே. அவனு ஸ்கூல் போயிட்டு வந்தான். ஏமா மைனா எங்கன்னா செத்து போச்சுட்டா. நாங்கள் சரி போட்டும் வாடின்ட்டு போயிட்டான். ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்தான் திரும்ப. ஏமா மைனா எங்கே? அப்போதே சொன்னாலடா செத்து போச்சுன்னு. நீ மைனான்னா சொன்ன, நான் நைனான்லாம் நினச்சேன். அவ்வளோ தெளிவாக இருக்கான் பார்த்தீங்களா. அதுலேயும் ஒரு அம்மா சொல்கிறாங்க புருஷன்ட்ட, நம்ம பையன் போகிற போக்கு சரியில்லை, கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான், நீங்கள் என்னன்னு கேளுங்க. உடனே இவன் சொன்னா போடி, பெருசாக பேச வந்துட்டா. கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கானா. நல்லா படிக்கிற காலத்தில் டீச்சருக்கு எழுதியிருக்கான் போடி. ஒரு தகப்பனா. பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு இருக்குது, அங்கே ஒரு பையன் மாம்பழம் கலாண்டுட்டு இருந்தான். தோட்டக்காரன் வந்து பிடிச்சிக்கிட்டான். இல்லை நீ செல்லியா பையன் தானே, மாம்பழம் கலாண்டுட்டு இருக்கேனே, உங்கள் ஐயாட்ட சொல்லட்டுமா? சொல்லியா? எங்களை உங்கள் அப்பன் மேலேருந்து அவன் தான் பறிச்சு போடுதான். தகப்பனா இருந்தால் குழந்தையா இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டான், என் பொண்டாட்டி வந்தாளா? என்னது பொண்டாட்டி வந்தாளா? அது இங்கே வந்து கேட்க, அவள் தான் சார் ஃபோன் பண்ணா, 10:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாடினா. ஏன் அறிகட்ட கழுது, அது ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போ. போலீஸ் ஸ்டேஷன் எது ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் தெரியாமல் இல்லை தான். புருஷனும் பொண்டாட்டி பேசிக்கிறாங்க. பொண்டாட்டி சொல்லுதா, ஏங்க இப்படி குடிச்சு காசெல்லாம் கரியாக்குறீங்க? நீங்கள் மட்டும் பியூட்டி பார்லர் போய் காசை கரியாக்கலையோ? நான் ஏன் பியூட்டி பார்லர் போகிறேன்? உங்களுக்கு அழகாக தெரியணுங்கிறதுக்காக தான் போகிறேன். நானும் ஏன் குடிச்சா தாண்டி நீ அழகாக தெரியுது. எவ்வளவு வேதனை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்டது நடக்கும், வெளியே நடக்கும். அதுலேயும் பசங்க, இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப வரமாக இருக்கான். பள்ளிக்கூடத்தில் பரீட்சை நடந்துகிட்டே இருந்து ஒரு பையன் பிட் அடிச்சுட்டே இருந்தான். வாத்தியார் வந்து பிடிச்சிட்டார். பிட் அடிச்சிட்டு இருக்க, நீங்கள் யார் சார்? சூப்பர்வைசர். தமிழில் சொல்லுங்கள் சார். மேற்பார்வையாளர். அப்போ மேலே பார்வை கீழே பார்க்க. வாத்தியாரை எப்படி ஓய்க்கணுமோ அப்படி வச்சுருவாங்க. அதில் அன்றைக்கி ஒரு பையன் கிளாஸில் தூங்கிட்டு இருக்கான். வாத்தியார் பாடம் நடத்துக்கு சொன்னார், அவனை எழுப்படா. ஓஹோ, நீர் தூங்க வைப்பேரு, நாங்கள் எழுப்பணுமோ? நீர் எழுப்புவே. எங்கே என்ன நடக்குன்னு தெரியல. குடும்பத்துக்குள்ளே இந்த சமையல் ஒரு பிரச்சனை, குழந்தைகளை வளர்க்குறது ஒரு பிரச்சனை. அதுலேயும் ஒரு டீச்சர் சொன்னாங்க, தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து 5 வார்த்தை எழுதிட்டாடா. பையன் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கட்டாயமா ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா சொன்னாங்க, போனாயா உனக்கு ஒரு வேலை இல்லை. நம்ம போய் எழுதிக்கிட்டான், போனாயா உனக்கு ஒரு வேலை இல்லை. அப்பா புது பிளேடு போட்டு சேவ் பண்ணிட்டு இருந்தார். அப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள். வெரி நைஸ். நம்ம போய் எழுதிக்கிட்டான், வெரி நைஸ். அடுத்தால கிரவுண்டில் இருக்கும்போது ஒரு வேச்சோம், படா தகர டப்பா. சூப்பர், படா தகர டப்பா. பஸ்ஸுக்கு நிற்கும் போது கண்டக்டர் சொன்னார், லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட். சூப்பர், லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட். இன்னும் ஒரு வார்த்தை கிடைக்கல. பஸ்ஸுக்குள்ளே புருஷனை பொண்டாட்டி கொஞ்சிட்டு இருந்தாங்க. பொண்டாட்டி சொன்னால் புருஷன் டாலிங், சினிமாவுக்கு போக மாட்டாலிங். நீ புருஷன் சொன்னான், இன்னைக்கு வேண்டாம் டாலிங், நாளைக்கு போகலாம் டாலிங். நம்மளால் எழுதிக்கிட்டான், இன்னைக்கு வேண்டாம் டாலிங், நாளைக்கு போகலாம் டாலிங். கிளாஸ் ரூமில் போன டீச்சர் கேட்டாங்க, ஹோம்ஒர்க் எழுதுறீங்களாடா? ஒத்துரு எழுதலை, மக்கு மாடசாமி மட்டும் எழுதியிருக்கான். டீச்சருக்கு சந்தோஷம். சொல்லுமாவனே. அம்மா சொன்ன முதல் வார்த்தை டீச்சர் பார்த்து சொன்னான், போனாயா உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா. டீச்சர் ஒரு அற விட்டாங்க. அப்பா சொன்ன வார்த்தை, வெரி நைஸ். டீச்சருக்கு சரியான இருக்கும், வாடா ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு. அவன் கிடக்கான் தகர டப்பா. டீச்சர் கையை பிடிச்சி இழுத்தாங்க. டீச்சரை பார்த்து சொன்னா, லேடிஸ் ஃபர்ஸ்ட். டீச்சர் கழுத்தை பிடிச்சிடலாங்க. டீச்சரை பார்த்து சொன்னா, இன்னைக்கு வேண்டாம் டாலிங், நாளைக்கு போகலாம் டாலிங். எங்கே ஆரம்பிச்சு குழப்பம்.